சங்கீதனமாக, சப்த ஸ்வரங்களாக, சாமகானமாக, சாம சப்தமாக கொடுத்த அந்த ஏழுமலை அப்பனுக்கு 7வது சங்கீத புஷ்பத்தை சமர்ப்பித்தோம். 8வது உள்ள புஷ்பம் சங்கீத புஷ்பம் 8வதாக இந்த வேங்கட நவரத்ன நாளில் இறைவன் அமைத்து தந்தான். பெரியவழி மூலமாக ராளப்படி அனந்தகிருஷ்ண சர்மா, வேட்டூரி பிரபாகர் சாஸ்திரி அவர்களெல்லாம் பல ஆண்டுகளுக்கு முன்னாலேயே 7 கிட்டலை அமைத்தார்கள். ஆனால் குரு வந்தனத்தை விட்டார்கள். அன்னமையா என்ற குரு வந்தனத்தை இணைத்து இறைவன் இருக்கும் இடத்தை கூறி ஓம் நமோ வெங்கடேசா என்ற தத்துவத்தின் 9 பாடல் மூலமாக குல குருவாக என்னை உணர்த்தினார். எனவே இந்த தொகுப்பிற்கு ஸ்ரீ வெங்கட நவரத்ன மாலை என்று வெங்கட தத்துவத்தை உரைக்கும் பாடலாக அமைந்துள்ளது. இந்த 8வது பாடல் என்றால் அவதாரம் ஆகட்டும். 8வது அவதாரம் அஷ்டமி திரில் அவதரித்தவன் ஸ்ரீ வெங்கடகிருஷ்ண மகிமையை முத்துக்காரே யசோதா முங்கிட்டு முத்தியமுவாயிடும் தித்தராணி மகிமல தேவகி சுத்துடு. வீடுகள் எல்லாம் முத்துக்கள் சிதறினால் எவ்விதம் இருக்குமோ அவ்வளவு அழகழகாக கிருஷ்ணன் ஒவ்வொரு இல்லத்தினும் வளைய வர வேண்டும். வளைய வந்து நம்மையெல்லாம் சந்தோஷத்தில் ஆழ்த்துகிறான். அவனே பாலகிருஷ்ணன், கோபாலகிருஷ்ணன். பத்மநாபனாக உறைந்திருக்கும் அவனை பார்க்கடையில் கடை நடத்த முத்துக்களாக நவரத்னங்களாக அன்னமையா நவரத்தின மகிமையை நவரத்தின் ஒளியை ஸ்ரீ வெங்கட கிருஷ்ண ரூபத்தில் புரிஞ்சதாக புஷ்பமாக வர்ணிக்கின்றார்.